அடிக்கடி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா பருப்பே போடாமல் இந்த குழம்பு செய்வாங்க. இது பேர் கூட என்னன்னு தெரியாமல் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த நாட்களும் நிறைய நாட்கள் இருந்துச்சு. இதோட டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா செம்ம டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், சட்டுன்னு செஞ்சு கொடுப்பாங்க. இது பேர் தாங்க காரக்குழம்பாங்க. ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்தாலாம் நம்ம ஸ்டைலில். நம்ம மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சொல்லி கொடுத்ததெல்லாம் என்னமோ எங்கள் அம்மா தான், ஆனால் செஞ்சதெல்லாம் நான் தாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. அதோடய ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க குளிர்ச்சிக்கு. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூட பார்த்தீங்கன்னா 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா 2 வரமிளகாவும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி 2 பழம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட சேர்த்து கல்லுப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. இதெல்லாம் வதங்கிட்டு இருக்கப்பே புளி கொஞ்சம் ஊற வச்சிருங்க. இது வதங்கி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், வத்தப்பொடி, மிளகாய் தூள் இது 3த்தையும் போட்டு நல்லா கிண்டினதுக்கப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய், அதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளிச்சாறு இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணியோட வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கடைசியாக கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கிடுங்க. டிஃப்ரெண்டாக இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.